அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, பணம் வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த பண வரவு கொடுக்கக்கூடியது தன லாபம் என்ற கிரக நிலைகளின் அமைப்பு ஆகும். ஒரு ஜாதகத்திலே கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து இந்த தன லாபம் அமையும். அந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் 9 வகையாக இருக்கின்றன. ஒன்று, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, லக்னாதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, 2ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ அமைந்திருப்பது. இவ்வாறு இருந்தால் ஒரு ஜாதகருக்கு தன லாபம் அமையும். அந்த தன லாபத்தின்படி அவருக்கு பண வரவு இருக்கும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய், லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி, தன ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதி, ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திலும் அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திலுமாக ஒருவருக்கொருவர் வீடு மாறி இடம் மாறி அமர்ந்திருந்தால், பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும், தன லாபம் உண்டு என்பதாகும். அதுபோல மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய், அந்த லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த லக்னாதிபதியாகிய செவ்வாய் அந்த லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க, அந்த 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திலுமே அமர்ந்திருந்தால், மேஷம் லக்னத்திலே சனி பகவானும் 11ஆம் இடத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாயும் அமர்ந்திருந்தால், அவ்வாறு 11ஆம் இடத்திற்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுவும் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும், தன லாபம் ஆகும். அதுபோல மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே தனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே கும்பத்தில் இருக்க, அந்த 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்க, மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு தன லாபத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த மேஷம் லக்னத்திற்கு பாக்யஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த 9ஆம் இடத்திலுமாக 5-9 கூடிய ஒரு பரிவர்த்தனை பெற்றிருந்தால், மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்திலே சூரிய பகவானும் இருக்க பிறந்திருந்தால், 5-9 இப்படி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும், தன லாபம் ஆகும் என்பதாகும். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே தனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்திலே கடகத்திலே இருந்தால், 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே கடகத்தில் இருந்தால் அது அவருக்கு பண வரவை கொடுக்கும் தனஸ்தானமாகும்.
அதுபோல அந்த மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே சிம்மத்திலே அமர்ந்திருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் இருந்தால், அதுவும் அவருக்கு பண வரவை கொடுக்கும் தன லாபம், தன யோகமாகும். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகிய லட்சுமி ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தால், அதுவும் பண வரவை கொடுக்கும் தனயோகமாகும். அதுபோல மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே மகரத்திலே அமர்ந்திருந்தாலும், ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலும், அதுவும் பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும், அதுவும் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். இவ்வாறாக மேஷம் லக்னத்திற்கு பண வரவை கொடுக்கக்கூடிய தன யோகம் அமைவது எவ்வாறு என்பதை பற்றி ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.